பேரா மாநிலம் முழுவதும் வேப் மற்றும் மின்னணு சிகரெட் விற்பனையை தடை செய்யும் முடிவை தொடர்ந்து பேரா அரசாங்கம் வேப் மற்றும் மின்னணு சிகரெட் வியாபாரிகளுக்கு அக்டோபர் மாதம் வரை செயல்பாடுகளை நிறுத்துவதற்கு அவகாசம் அளித்துள்ளது. மனிதவளம், சுகாதாரம் மற்றும் இந்திய சமூக விவகாரங்கள் தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சிவனேசன் இதுகுறித்து கூறுகையில், இச்சலுகை காலம் ஆபரேட்டர்கள் முழு அமலாக்கத்திற்கு தயாராக அனுமதிக்கும் ஒரு இடைக்கால நடவடிக்கை என்று குறிப்பிட்டார். சில வணிகர்கள் இன்னும் காலாவதி ஆகாத செல்லுபடியாகும் விற்பனை உரிமங்களை வைத்திருப்பதால் அக்டோபர் மாதம் வரை தாங்கள் இன்னும் அவகாசம் அளிப்பதாக அவர் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் தங்கள் இருப்புகளை அகற்றி படிப்படியாக விற்பனையை நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். அக்டோபர் 1, 2025 அன்று அறிவிக்கப்பட்ட தடை உள்ளூர் அதிகார சபை பகுதிகளுக்குள் உள்ள அனைத்து வணிக வளாகங்களிலும் மின்னணு சிகரெட்டுகள் மற்றும் வேப்களின் விற்பனைக்கு பொருந்தும். அமலாக்கம் ஜனவரி 1 முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. தடையை மீறும் வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிவனேசன் தெரிவித்தார். தாங்கள் போதுமான கால அவகாசம் வழங்கி உள்ளதாகவும் பொது சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பின் நலனுக்காக தடையை அவர்கள் புரிந்து கொண்டு பின்பற்றுவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.